கர்நாடக என்று சில அதிகாரங்கள் உண்டு, மாநில அரசுக்கு உண்டு. கவர்னர் அவர்களுடைய பெயரால தான் ஆட்சியை நடக்கும். ஆனாலும் கூட அரசாங்கத்தை நடத்துவது என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விரும்புகின்ற அரசு. ஆனா கவர்னர் அவர்கள் அவருக்கு வரக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை பற்றி சொல்றதோ இல்ல ஏதாவது கோரிக்கை வரும்போதோ அதை பற்றி என்ன விஷயம்னு கவர்மெண்ட் கிட்ட கேட்கல, தப்பே கிடையாது. அவரு வேறு நாட்டோட இருந்து ஒண்ணு கேள்வி கேட்கலையே. இந்த மாநிலத்தோட ஆளுநர் மக்கள் குறைகளை பிரச்சனைகள் அவருடைய நாலேஜுக்கு வரும்போது அது தொடர்பாக அவர் கேள்வி கேட்பதும் அல்லது அரசுக்கு ஆலோசனை சொல்வதற்காக தான் கவர்னரே இருக்காரு. சமீப காலமா பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் பெரும்பான்மையை பெறுவதற்காக அரசு எதிர்கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இருந்து ரிசைன் பண்ணிட்டு திருப்பிய தேர்தலை சந்திக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. அது முதல் பேர் மூலமா தான் பண்றாங்கன்ட்டு அதிமுக தரப்பு இன்னைக்கு கவர்னரை மீட் பண்ணி மனு கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை கேட்டிருக்காங்க. நிச்சயமா இந்த கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழ்நிலையில எப்படியெல்லாம் வேற வேற கட்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்களை ராஜினாமா பண்ண வைக்கிறது, அவங்களோட கட்சி கொண்டு வர்றது அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம். அதனால தூய்மையான ஆட்சியை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு மறைமுக பேரத்திலேயும் வேற அழுத்தங்கள் வாயிலாக கட்சியினுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் ராஜினாமா பண்ண வச்சுட்டு இவங்களுக்கு ஒரு பெரும்பான்மை கிடைக்கிறதுக்காக ஒரு பெரிய நாடகத்தை இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு நீங்க கூட்டணி கிட்ட ஆதரவு வாங்கிட்டா கவர்மெண்ட் நடத்துறீங்க. ஆனா குறுக்கு வழியில தன்னோட கவர்மெண்ட்டுக்கு பெரும்பான்மைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு இவ்வளவு குறைந்த காலத்துல பண பேரம் அதிகார பேரம் எல்லாம் இந்த கட்சி செய்யுது. ஆளுங்கட்சி ஆன உடனே இவங்க பண்றாங்கன்னா உண்மையாகவே இவர்கள் புதிதா ஆட்சிக்கு வந்திருக்கலாம், புதிய நபர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஆனா இவங்க செயல்படுறதை பார்க்கும்போது இது உண்மையாகவே அவர்கள் நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாண்புக்கு மரியாதை தருகிறார்களா, ஜனநாயக ரீதியில் நடந்து கொள்கிறார்களா அப்படிங்கிற ஒரு அச்சத்தையே உருவாக்கி இருக்கு இந்த செயல்பாடுகள். அது மட்டும் இல்ல, தலைமை செயலகத்தை பாத்தீங்கன்னா அது கவர்மெண்ட் வேலை செய்யற இடமா இல்ல, கட்சி ஆபீஸா மாத்திட்டு இருக்காங்க. நிறைய இடங்கள்ல குற்றச்சாட்டு. இன்னைக்கு ஒரு அமைச்சரோட தந்தை போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி புது பேருந்து வழித்தடத்தை கட்சி நிர்வாகிகள் தொடங்கி வைக்கிறாங்க. எல்லா மாநகராட்சி கூட்டங்கள்லயும் தாவேகா கட்சிக்காரங்க உள்ள வந்து உட்கார்ந்துருக்காங்க. எந்த இடத்திலேயுமே மக்கள் பிரதிநிதிகளாக அரசு அதிகாரிகளாக இல்லாத நபர்கள் அரசு விஷயத்துல தலையிடக்கூடாது. ஆனால் எல்லா இடங்கள்லயும் ஒண்ணு அவங்களுக்கு தெரியாம பண்றாங்களா இல்ல ஆர்வ கோளாறுல பண்றாங்களா, ஆனால் இதை கட்டுப்படுத்த வேண்டியது அந்த கட்சி. முதலமைச்சர் அவர்கள் இதுல தெளிவான அவர் நடைமுறைகளை எல்லாம் கட்சிக்காரர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கிறது. சட்ட ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்க வன்கொடுமைகள், பெண்களுக்கு எதிரான குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், இப்ப இரட்டை கொலை நிறைய நடக்குதுங்க. சட்ட ஒழுங்குல எந்த மாற்றம் கிடையாது. பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமைகள் தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கவர்மெண்ட்ல மாற்றம் அப்படிங்கறது ஆளுங்களோட முகந்தா மாறி இருக்கும், எந்த மாற்றம் இல்லைங்கிறத நாம இந்த 2 மாச காலத்திலேயே பார்க்க முடியும். தனியா பெண்களுடைய பாதுகாப்புக்கு தனியா ஒரு சிங்க பெண்ணுனாங்க, யூனிஃபார்ம் மட்டும் தான் மாத்தி இருக்காங்க, மற்றபடி எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் நடக்கல. ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நியூஸ் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு மேல சட்டம் ஒழுங்கு மேல குற்றவாளிகளுக்கோ அல்லது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் செய்யறவங்களுக்கு எந்த பயம் இல்லைங்கிறது தான் தெரியுது. அணைக்கட்டு வருத்துவது, அதாவது டேமை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்றுதான் கர்நாடக கவர்மெண்ட் பண்ணணும். மத்திய அரசாங்கம் தெளிவா சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அனுமதி வாங்காம இதை பண்ணக்கூடாதுங்கிறத மத்திய அரசாங்கத்தோட நிலைப்பாடு. இப்ப முரண்டு பிடிக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய முதலமைச்சரை பார்த்து பேசி தமிழகத்துக்கு, தமிழகத்தோட நீதிக்கு, நியாயத்துக்கு, அதுக்கு செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியது மாநிலத்தோட முதலமைச்சர்.